வணக்கம். இந்த வீடியோல Jetpack Composeல ஒரு லிஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ்ல நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா, அந்த லிஸ்ட்டோட சைஸ் குறைவா இருந்ததுன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு ஸ்க்ராலிங் தேவைப்படலைன்னா, நம்ம காலம் கம்போசபிள் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். போன வீடியோல பார்த்திருப்போம், நம்ம காலம் கம்போசபிள் ஐட்டம்ஸை வெர்டிக்கல் சீக்வென்ஸ்ல அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் கம்போசபிள் யூஸ் பண்ணி நம்ம லூப்ல ஐட்ரேட் பண்ணி நம்ம UI எலிமெண்ட்ஸை எமிட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா காலம் கம்போசபிள் வந்து ஸ்க்ரால் ஆகாது. இன்கேஸ் நம்மளுக்கு ஸ்க்ராலிங் வேணும்னா நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரால் மாடிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரால் பண்ணலாம். வெர்டிக்கல் லிஸ்ட் வேணும்னா நம்ம காலம் கம்போசபிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹரிசாண்டல் லிஸ்ட் வேணும்னா நம்ம ரோ கம்போசபிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரோ கம்போசபிள் வந்து டிஃபால்ட்டாக ஸ்க்ரால் ஆகாது. ஒருவேளை நம்மளுக்கு ஸ்க்ரால் வேணும்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரால்ன்ற மாடிஃபையர் நம்ம செட் பண்ணி நம்ம ரோவை ஸ்க்ரால் பண்ண வைக்கலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்கேஸ் நம்ம லிஸ்ட் ஐட்டமோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஸ்க்ராலிங் தேவைப்படலனா மட்டும்தான் நம்ம காலமையும் ரோவையும் லூப் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி காலமில் நம்ம லூப் யூஸ் பண்ணி UI டிஸ்ப்ளே பண்ணால் இந்த மொத்த ஐட்டம்ஸும் ஸ்டார்டிங்லேயே கம்போஸ் ஆகிடும். ஸோ இதனால் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதிகமான ஐட்டம்ஸை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கும் இன்கேஸ் டைனமிக் லிஸ்ட்டாக இருந்து நம்ம அந்த லிஸ்ட்டோட சைஸ் நம்மளுக்கு தெரியலனா நம்ம லேசி காலம் அண்ட் லேசி ரோ கம்போசபிள் யூஸ் பண்ணலாம். இந்த லேசி காலம் அண்ட் லேசி ரோ கம்போசபிளில் லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து எப்போ விசிபிளாக இருக்கோ அப்போ மட்டும்தான் அது கம்போஸ் ஆகும், லே அவுட் ஆகும். லேசி காலம் அண்ட் லேசி ரோவில் லேசி லிஸ்ட் ஸ்கோப் பிளாக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லேசி லிஸ்ட் ஸ்கோப் பிளாக் வந்து ஒரு கோட்லின் DSL பேஸ் பண்ணியிருக்கோம், டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். இந்த லேசி லிஸ்ட் ஸ்கோப் பிளாக்கோட DSLல இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐட்டம் அண்ட் ஐட்டம்ஸ். சிங்கிள் ஐட்டமாக இருந்ததுன்னா அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம ஐட்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் லிஸ்ட் ஐட்டம்ஸை நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனில் கவுண்ட்னு ஒரு இன்டிஜர் பேராமீட்டர் இருக்கும். எத்தனை லிஸ்ட் ஐட்டம்ஸ் வேணுன்றதை நம்ம அந்த கவுண்ட் பேராமீட்டரில் பாஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன். இதில் நம்ம டேரெக்டாக லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஐட்டம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம UIயை எமிட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இண்டெக்ஸ்டு. இது வந்து இந்த ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனோட ஒரு வேரியண்ட் தான். இதுலேயும் நம்ம லிஸ்ட்டை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஐட்டமும் கிடைக்கும், அதோட இண்டெக்ஸும் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம UIயை எமிட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஐட்டமை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஐட்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம கவுண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணால் அத்தனை ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனில் நம்ம டேரெக்டாக லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஐட்டம் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம UIயை கிரியேட் பண்ணலாம். அதோட வேரியண்ட் இன்னொன்று ஐட்டம்ஸ் இண்டெக்ஸ்ட். இதுலேயும் நம்ம லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இண்டெக்ஸும் கிடைக்கும், இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஐட்டமும் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம UIயை கிரியேட் பண்ணலாம். நம்ம லேசி லிஸ்ட்டோட கண்டென்ட்டுக்கு பேடிங் ஆட் பண்ணோன்னா கண்டென்ட் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதில் பேடிங் வேல்யூஸை நம்ம செட் பண்ணலாம். கண்டென்ட் பேடிங் எப்போவுமே லிஸ்ட்டோட கண்டென்ட்டை கிளிக் பண்ணாது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் லேசி காலம்க்கு பேடிங் வேல்யூஸ் செட் பண்ணியிருக்கேன். டாப்பில் 32 dp, பாட்டமில் 32 dp. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், கண்டென்ட் பேடிங்கோட எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட் ஐட்டமோட டாப்பில் பேடிங் இருக்குது, பட் ஆனால் அந்த கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணல. அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐட்டமோட பாட்டமில் பேடிங் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட கண்டென்ட்டும் கிளிப் ஆகல. நம்ம மாடிஃபையர் யூஸ் பண்ணியும் பேடிங் செட் பண்ணலாம், பட் அப்படி செட் பண்ணும்போது அது லிஸ்ட்டோட கண்டென்ட்டை கிளிப் பண்ணிடும். ரைட் சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், அது வந்து மாடிஃபையர் பேடிங் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட் ஐட்டமோட கண்டென்ட்டை கிளிப் பண்ணுது, அதே மாதிரி லாஸ்ட் ஐட்டமோட கண்டென்ட்டையும் கிளிப் பண்ணுது. ஸோ கண்டென்ட் பேடிங்க்கும் மாடிஃபையர் பேடிங்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். கண்டென்ட் பேடிங் வந்து கண்டென்ட்டை கிளிப் பண்ணாது, பட் மாடிஃபையர் பேடிங் வந்து கண்டென்ட்டை கிளிப் பண்ணிடும். அடுத்து கண்டென்ட் ஸ்பேசிங். பை டிஃபால்ட்டாக லிஸ்ட் வியூவில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேசிங் எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்பேசிங் ஆட் பண்ணணும்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். அரேஞ்ச்மெண்ட் ஸ்பேஸ்ட் பை மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் வியூவில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் லேசி காலமில் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி 8 dp ஸ்பேசிங் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த கோட் ஸ்னிப்பட்ஸை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ரன் பண்ணி பார்க்கலாம். மெயின் ஆக்டிவிட்டியில் ஃப்ரூட் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஐட்டம்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்குது, ஐட்டம் நேம்னு.
இது பேசிக்கலாக லிஸ்ட் வியூவில் இருக்க இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கான யூஐ தான் இது. இது ஒரு டெக்ஸ்ட் வியூ எலிவேட்டட் கார்டில் wrap பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் ஐட்டமோட ப்ரிவ்யூ பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் லிஸ்ட்ன்ற லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை நம்ம காலம் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு காலம் கம்போசபிளில் ஃபார் ஈச்ன்ற லூப் ஐட்ரேட் பண்ணி நான் ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் நம்ம எமுலேட்டரில் ரன் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலம் கம்போசபிள் பை டிஃபால்ட்டாக ஸ்க்ரால் ஆகாது. காலம் கம்போசபிள் ஸ்க்ரால் ஆகணும்னா நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரால்ன்ற மாடிஃபயர் செட் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரால் ஆகுது. இன்கேஸ் லிஸ்ட் ஐட்டமோட சைஸ் குறைவாக இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஸ்க்ராலிங் தேவைப்படலைன்னா மட்டும்தான் நம்ம காலம் கம்போசபிளும் ரோ கம்போசபிளும் யூஸ் பண்ணணும். எதனாலனா, ஸ்டார்டிங்லேயே இந்த மொத்த லிஸ்ட் ஐட்டம்ஸும் கம்போஸ் ஆகிட்டு லே அவுட் ஆகிடும். இதனால நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே லேசி காலமும் ஒரு லேசி ரோவும் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லேசி காலம் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேசி லிஸ்ட் ஸ்கோப்பில் 4 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனில் கவுண்ட் பேராமீட்டரில் நம்ம லிஸ்ட்டோட சைஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் ஐட்டமை கிரியேட் பண்ணலாம். எமுலேட்டரில் நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இதே லிஸ்ட் வியூவை நம்ம ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதோட எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். நம்ம ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனுக்கு டைரெக்டாக லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஐட்டம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன். ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டும் இதே தான் இருக்கும். இப்போ லேசி காலம்க்கு கண்டென்ட் பேடிங் ஆட் பண்ணலாம். டாப்லேயும் பாட்டம்லேயும் 32 dp ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் பாருங்கள். டாப்பில் பேடிங் இருக்குது. ஆனால் ஸ்க்ரால் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐட்டமோட கண்டென்ட் கிளிப் ஆகல. அதே மாதிரி பாட்டம்லேயும் நம்மளுக்கு பேடிங் இருக்குது. ஆனால் கண்டென்ட் பேடிங்க்கு பதில் நம்ம மாடிஃபயர் பேடிங் செட் பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட அவுட்புட் பாருங்கள். இப்போ பேடிங் 32 dp டாப்லேயும் பாட்டம்லேயும் ஆட் ஆயிருக்கு. ஆனால் லிஸ்ட் வியூவோட கண்டென்ட் கிளிப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமோட கண்டென்ட் கிளிப் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி பாட்டம்லேயும் கிளிப் ஆகுது.
ஸோ இதுதான் கண்டென்ட் பேடிங்க்கும் மாடிஃபையர் பேடிங்க்கும் டிஃப்ரென்ஸ். பை டிஃபால்ட்டாக லிஸ்ட் வியூவில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேசிங் எதுவுமே இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம ஐட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் ஆட் பண்ணோன்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பேராமீட்டரில் ஸ்பேஸ்டு பை மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 8 dp ஸ்பேசிங் ஆட் பண்ணியிருக்கோம். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.